என்ன சொல்ற கனகா? மகளுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவன் வாழ்க்கையே போச்சுங்க. நம்ம பொண்ணுக்குன்னு ஒருத்தனை கட்டி வச்சிங்க, சரியில்லைங்க. என்ன பண்ணா? என்ன பண்ணானா? அம்மா என்னடி நடந்த கொடுமை உங்க அப்பா கிட்ட சொல்ல விடாம பண்றியா? தங்கச்சி பாண்டியம்மாக்கு என்னமாச்சு? அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா சும்மா உளறிட்டு இருக்காங்க. உளறிட்டு இருக்கேனா? எனக்கு நடந்த கொடுமையை உங்க அண்ணன் கிட்டே உங்க அப்பா கிட்டே சொல்லணுமா இல்லையா? என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுங்களேன் யாராச்சும். விஷயம் வந்தாலும் போட்டு உடைச்சாதான் நல்லா இருக்கும். அனுப்பிக்கிட்டே இருந்தா உங்க மாப்பிள்ள இன்னொரு பொண்ணை வச்சிருக்காரா? என்னம்மா சொல்றாங்க? நீ உள்ளார போய் டிவி பாருமா. அம்மா நீ உள்ளார அனுப்புனேங்கற போமான்னு சொல்றேல. சரிம்மா. என்னங்கத்த சொல்றீங்க? உண்மையாவா? அம்மா உண்மையாதான் சொல்றேன். நீங்க நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சறேங்க. மகளுக்காக கொடுத்த 5 லட்சம் பணம் என்கிட்ட இல்ல, உங்க மகிட்ட இல்ல. பிறவு அந்த பணத்தை வச்சுக்கணும் நான் தான்ப்பா கொடுத்தேன். பணத்தை கேட்க போனதுக்குதான் அந்த ஆளு கூட. என்ன அவனுக்கு வேணும்? எதுக்கு இப்படி பண்றான்? வாழ்க்கையை கெடுத்து இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க நினைக்கிறான் அவன். இந்த விஷயம் எனக்கு மத்தியானம் தாங்க தெரியும். சில போட்டு குமுறிக்கிட்டே இருந்தேன். எப்படா உங்ககிட்ட சொல்றதுன்ட்டு. நம்ம இப்பயே போய் கேட்டு வந்துருவோம். வேண்டாம்ப்பா, கேட்டாதானே பாண்டியம்மா எல்லாம் சரி வரும். நான் இப்படியே இருந்தா என்ன ஆகும்? பரவாயில்ல. என்னம்மா பரவாயில்ல? தப்பு பண்ண பரவாயில்லன்னு சொல்றதுக்கு சரி கட்ட பையன் அவன் தப்பு பண்ணிட்டு என் பொண்ணு வாழ்க்கை கேட்க நினைக்கிறானா? இல்லம்மா அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தலாம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏமா வேணாங்கிற? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். நீ இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணுமா? அப்பா வாங்கப்பா போலாம். இப்பவே போலாம். அவனை உள்ளார லாக்கப்ல வச்சு நான் அடி வாங்கினா அவனும் சரி வருவான். வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்க. என்னம்மா வேண்டாம்? புருஷன் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். லாக்கப்ல வச்சு 2 அடி உத கொடுக்கலான்னு பார்த்தா வேணாங்கிற? வேணாப்பா விடுங்க. இந்த பிரச்சனை விட்டுருங்க. மேல பெருசாக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய தப்பு பண்றான். வேண்டாம் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறியாமா? மூடி மறைக்கணும்னு நினைக்கலப்பா. எனக்கும் அந்த ஆளுக்குமான உறவு எல்லாம் முறிஞ்சு போச்சு. லாக்கப்ல வச்சு அடி வாங்கி யாருக்கு பிரயோஜனம்? நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுவான் அந்த ஆளு. தேவையாப்பா நமக்கு? வேண்டாம்ப்பா. அது எக்கடி கேட்டா எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றது, உள்ளார வைக்கிறது எதுவுமே வேண்டாம்ப்பா. என்னடா உன் தங்கச்சி இப்படி பேசிட்டு இருக்கா? பாண்டியம்மா ஏமா அப்படி சொல்ற? ஆமா உனக்காக நல்லது நினைக்கிறேன். ஆனா அவன் உனக்கு பரவாயில்லனே. அது எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் கூட வாழ்ந்திருக்கால, அதுக்காக வேணாங்கிற பாண்டியம்மாதே. அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்தாதான் சரி வரும். வேணா விட்டுருங்க. இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க. நானும் என் மகனும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். யாரும் அப்படி நினைக்கிறது? யாரும் நினைக்கிறது இல்ல. ஏன் இந்த வீட்டை விட்டு போனோம்? வீட்டை விட்டு போய் நீ எங்க இருப்ப? நான் எங்கேயும் போவேனா, நீ இங்கதான் இருக்கணும். அதனால யாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நானும் என் பிள்ளையும் தனியாவே இருக்கணுமா? சரி வராது. உனக்கும் அந்த ஆளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உனக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? என்னன்னு இப்படி பேசுற? இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக நானும் இப்படி பேசிட்டு இருக்கேன். தேவையே இல்லைண்ணா. சொல்றது ஒரு வாழ்க்கை. அதுக்குள்ள 4 வருஷம் வாழ்ந்தாச்சு. அந்த ஆளு தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்ற மாதிரி எனக்கு திரும்ப கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டமே இல்லைண்ணா. எனக்கு என் பையன் தான் முக்கியம். பையன் நல்லபடியா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும். அதாவது ஏண்டி மனசு விளத்தியார மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க? அம்மாடி நாங்க இருக்கோமா? புருஷன் தான் உனக்கு தப்பு பண்ணிட்டாரா? என் பெத்த அப்ப நான் இல்லையா? உங்க அம்மா இல்லையா? உங்க அண்ணன் தான் இல்லையா? சொல்லுமா. நம்ம உனக்கு யாருமே இல்லாத மாதிரிதான் பேசிட்டு இருக்க. நானும் எல்லாருமே இருக்கோம். அக்கா நானும் தான். ஆளக்கார நினைச்சிட்டு இருந்தோம். முட்டா பையன் வந்துட்டான் பாரு. அக்கா தண்ணி போட்டிருக்கியா? ஆமாக்கா. உனக்கு இந்த பழக்கமே இல்லையே. திடீர்னு இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. பக்கத்துல நிக்க முடியல. வரடிக்குது. ஏன்டா அப்படி பண்ண? டேய் பரணி, என்னடா இது பழக்கம்? புதுசா தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல. மதியம் சாப்பிடவும் வரல. போயிட்ட ஏது போயிட்டு ஒன்னும் தெரியல. இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. ஏன்டா அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்னப்பா பரணி, ஏன்பா இப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்க. வீட்டுக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க, படிப்பீங்க. ஏன் புதுசா இதை வேற பண்றீங்க? என்னாச்சுப்பா உங்களுக்கு? எல்லாம் பொறுமையா கேட்டா அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நாங்க பதவிட்டு இருக்கோம். ஆனா கூட தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்க. ஏய் கனகா, இதான் நீ புள்ளைய வளர்க்குற லட்சணமாக்கும். உங்க பையன் அப்படியே பச்சை புள்ள பாருங்க. இடுப்புல வச்சு வளர்க்கறதுக்கு என்னத்துக்காக குடிச்சிட்டு வந்திருக்கணும்? ஏன் இப்படி வந்தானு எனக்கே தெரியுமா? என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அவன். எதுவும் கிடையாது. ஏன் என்கிட்ட பேசுறது கூட இல்லாம? ஆமா. டேய் பரணி அண்ணே, ஏன்டா இப்படி பண்ற? குடிச்சு நீ ஏன்டா உடம்ப கெடுத்துக்கிற? ஆனா நல்லா தானே இருக்கேன். வாடா போய் படுப்போம். அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா படுக்கிறதுக்கு? நீங்க போய் படுத்து தூங்குங்க. நானே ஏன்டா இப்படி பேசுற? எதுக்காக நீ இப்படி குடிச்ச? எதுக்காகடா சொல்லு என்கிட்ட. அதெல்லாம் சொல்ல முடியாது. அம்மா மயக்கமா வருதுமா. நான் உள்ளார போய் படுக்கிறேன். மயக்கமா வருதா? அப்புறம் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வண்டியில தனியா வந்த போதுல இருக்கிறவன் உள்ள ஏதாவது வண்டியில அடிச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ற? வீட்டுல யாரும் பண்ணாத வேலையை புதுசா பண்ணிட்டு இருக்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த உன்னை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டேன். பாத்துக்கோ, வெளியே துரத்தி விட்டுருவாமா. உள்ளார போகும்போத அப்பா நான் ஒன்னும் சொல்ல வேணாம். உள்ளதை கேளுங்கப்பா. ஒரு ஆணி புடுங்க வேணாம். நாளை எல்லாருக்கும் தான் கஷ்டம். இன்னும் எங்க ஆளக்கானு எல்லாம் தேடிக்கிட்டு வருவேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. நாங்க செய்யற தப்பு தான்டா. நீ எக்கடி கேட்டா எனக்கு என்னடா வந்துச்சு? இப்படியே போ. நான் போய் தூங்க போறேன். காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ மாதிரிலாம் இல்ல நானு. ஏங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க? இவ்வளவு தூரம் பண்ணிட்டு வந்திருக்கானா? அப்பா என்ன சொல்லுவாரு? டேய் பரணி, நான் போய் படுக்கிறேனே. நீங்களும் போய் படுங்க, நானும் போய் படுக்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? தம்பி ஏன்டா இப்படி பண்றான்? என்ன ஆச்சு அவனுக்கு? நான் காலையில விசாரிச்சுக்கலாமா? படுங்க போங்க முத. இப்படி இருக்கிறப்ப படுத்தா தூக்க வருமா? தங்கச்சிக்கு பெரிய பிரச்சனை. உன் தம்பி வேற புதுசா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கான். எப்பறம் நானும் படுத்து தூங்குறது? அப்படின்னு நினைக்காம கண்ண மூடி தூங்குமா. புஷ்பா அந்த வரேங்க. பாண்டியம்மா நீ போய் படுத்து தூங்குமா. சரிண்ணே. இதை பத்தி நினைக்காத.
வந்தா நாளைக்கு பேசிக்கலாமா? சரிண்ணே. அத்தை அழாதீங்க அத்தை. இப்படித்தான் அழாம இருக்க முடியும். அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கஷ்டம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் உங்க உடம்பு போட்டு வத்திட்டு இருக்காதீங்க. நினைக்காம படுத்து தூங்குங்க. சரிம்மா. ஆண்டியம்மா, உனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காத. உங்க அப்பா அம்மா இல்லாட்டியும் நான் இருக்கேன் உனக்காக. நீ உனக்காக எல்லாமே செய்வேன். தேங்க்ஸ் அண்ணி. எதை பத்தி நீ கவலைப்பட்டு இருக்காத, அழுகாத. ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லபடியா வளர்க்கணும், பெரிய ஆளாகணும் நானே. விட்டுட்டு அந்த ஆளுக்காக உன்னையே நீ மன வருத்தம் ஏற்படுத்திட்டு இருக்காத. சரிங்க நீ. நானும் போய் படுக்கிறேன். சுகர் மாத்திரை போட்டு படுங்க, வந்துடாதீங்க. சரிம்மா. நானே பயந்துட்டு இருந்தேன், என்னடா ஆக போகுது, புருஷனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சே, என் பொண்ணு இனிமே இங்கதான் இருக்கணுமே, அப்புறம் என் பொண்ணு எப்படி இருப்பா, அண்ணி கடைதான் நினைச்சுக்குவான்னு நினைச்சேன். அவன் நல்ல மனசு நல்லபடியா ஏத்துக்கிட்டா. இது எங்கேயும் போகாத, அத்தை போனதுக்கு அப்புறம் நான் இருக்கேன், நல்லபடியா பாத்துக்கிறேங்கிறா. அண்ணி காட்டுறது இந்த ஒரு வார்த்தை பார்த்தாத உனக்கு? ஆமாமா, ஆனா எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் அண்ணி சொல்லுவாங்கன்ட்டு. அவளுக்கும் இலகுன மனசுதான். ஆமாமா. நினைக்காம நம்ம போய் படுப்போம் வா. சரிம்மா. நான் பரணி பையன் இப்படி பண்றானேம்மா, பையன் குடிச்சிட்டு வராதவன் எனக்கு குடிச்சிட்டு வந்து பாட்டுக்கு அவன் இஷ்டத்துல பேசிட்டு இருக்கானே, என்னம்மா சொல்றது? அவன் பாருடி, சொல்றதை கேட்கணும், கேட்கலன்னா இப்படிதான். உன் பொழப்ப பாத்துக்குவான். நீ உன் பொழப்ப பாரு, உன் உடம்ப பாரு, உன் பையனை பாரு, உன் தம்பியே பாத்துட்டு இருக்காத. அண்ணே பாசமா இருக்கனால உன்னை எவ்வளவு தூரம் பாத்துட்டு இருக்கான். உன் தம்பில கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பாப்பான்னு எதிர்பார்க்கவே பார்க்காத. கூட பிறந்தவன் இப்படி இருக்கானேன்ட்டு, பிறந்தவனா இருந்தாலும் அளவுக்கு தான் நம்மளும் பார்க்க முடியும். பாடக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா நானே பண்றதுன்னு அமைதியா போயிட்டு இருக்கேன், அப்படியே அமைதியா போயிருட்டா, அதான் உனக்கு நல்லது. சரிம்மா. சரி வா போய் படுப்போம். தூங்கிட்டே இருக்கா, நடுவில் ஆளை கலந்து எந்திரிச்சிருவான். சரிம்மா போய் படுப்போம் வாங்க. பாரா, எப்படியா வத்த மாவை கிண்டி போட்டாச்சு. மேட்டி என்ன மொட்டை மலை துணி போட்டு வத்த மாவை புளிஞ்சிட வேண்டியதான். 7 மணி ஆயிடுச்சு, அவ எந்திரிக்கலையாக்கும். அந்த வத்த மாவை போறது நம்மளும் ஆத்தாலே சீக்கிரம் போட்டாதான் வெயிலுக்கும் நல்லா காயும். அடி ஆத்தா இந்த வீடு மாதிரி எங்கேயாவது இருக்குமாக்கும்? மணி வரை எந்த மருமாலும் தூங்குவாளாக்கும். யாரு காத்தால 6 மணிக்கு எஞ்சி பரப்பரன்னு வேலை பார்ப்பாங்க. ஆனா என் வீட்டு மருமோ சின்ன பிள்ளை இருக்கே, 7 மணி என்ன 8 மணி எல்லாம் இழுத்து போட்டு நல்லா தூங்குவா. சமைச்சு முடித்து நம்மளே சமைச்சு வச்சு வாயில ஊட்டி விட்டா கூட சரித்தானு சொல்லுவா. ஏன்னா என் மரமும் அப்படிப்பட்டவ. வாடா என்ற மாவன இப்பதான் எந்திரிக்கிறியாக்கும்? ஆமாமா, இப்பதான் எந்திரிக்கிறேன். ஒரு கப்பு காப்பி எடுத்து வரீங்களா? காஃபி எடுத்துணுமா? போய் கேளு, எதுக்கு என்ன கேக்குற? தூங்கிட்டு இருக்காமா. தூங்கிட்டு இருக்கானா எழுப்பிடு. சின்ன பிள்ளை எனக்கு காப்பி வேணும் எந்திரின்னு சொல்லி. அவங்கள உடம்புலாம் வலிக்குது போல இருக்கு அவளுக்கு. என்னாச்சு? இதெல்லாம் ஒரே காய்ச்சலுமா. அது காய்ச்சலா? இந்த நைட் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நல்லா தானே பேசிட்டு படுத்தா, திடீர்னு காய்ச்சல் உங்ககிட்ட சொல்ல சொன்னாலா? நான் தானே பக்கத்துல நல்லா பாத்துக்கிட்டேன். ஃபுல்லா காய்ச்சலுமா, அவ தூங்கவே இல்ல, திரும்பிக்கிட்டே இருந்தா. நல்லா பேசுறடா. காலைல சீக்கிரம் எந்திரிச்சு இந்த வத்த மாவு கிண்டி ரெடியா எடுத்துட்டு வந்தா உன் பொண்டாட்டி வந்து புளிவான்னு பார்த்தா நம்ம புது கதையை சொல்லிட்டு இருக்க, உடம்பு முடியல காய்ச்சல்னு. என்னடா பண்றது? நேத்து நைட்டு அவகிட்ட நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? போடுறேன் நாளைக்கு காலைல புளியணும், சீக்கிரம் எந்திரிட்டு சொன்னேன். அவகிட்ட நைட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். அவள்கிட்ட இன்ற வேலையில ஒண்ணும் இல்ல, புளித வேலை மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இத்தனை ஊனு தலையாட்டல பொண்டாட்டி என்ன காய்ச்சல் வந்துருச்சு திடீர்னு? நானே தெரியலமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாதடா, உன் பொண்டாட்டிக்கு நான் வேலை வைக்கிறேன்னு பொய் சாக்கா சொல்லிட்டு இருக்காத. நிச்சயமாதாமா. மாமா சின்ன பிள்ளை நீயே எந்திரிச்சு வந்துட்டியா? காய்ச்சல் எப்படி இருக்கு, சளி எப்படி இருக்கு? எது காய்ச்சல் சளியா? என்ன மாமா, நான் நல்லா தானே இருக்கேன். அதான் சொன்னேல, என் புள்ள நல்ல பொறுப்பானவன், பொண்டாட்டிக்கு ஒரு வேலை வைக்க கூடாதுன்னு நான் சொல்லி என்கிட்ட கதை கட்டிட்டு இருக்கான். அம்புடுதான். என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பொண்டாட்டி இப்படி வந்து நீ மாட்டி விடுற? என்ன மாமா? அம்மா வத்த கிண்டி இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாண்டி, அதான் உனக்கு வத்த புளிக்கணும்னு வேலை வைக்கிறாங்க. அதான் உனக்கு உடம்பு செல்ல காய்ச்சடிக்குது படுத்திருக்கான்னு சொன்னா நீ திடீர்னு வந்து மாமான்னு சொல்லி அம்மா கிட்ட என்ன மாட்டி விடுற? மாமா முன்ன பின்ன என்கிட்ட நீங்க சொல்லி வச்சிருக்கணுமா இல்லையா? திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நானே ஒரு கூறு கேட்டவ, ஒரு விஷயத்த 4 வாட்டி சொன்னாதான் ஏத்துக்குவேன். நீங்க என்ன என்கிட்ட ஒரு வாட்டி தான் சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் நீ மாட்டிடக்கூடாதுடி. உள்ளார போகும்போது என்ன மாமா சொல்றீங்க? முடியாத மாதிரி ஆக்ஷன் பண்ண. அப்படியே ஓஹோ அப்படியா? என் பர்ஃபார்மன்ஸ பாருங்க, இப்படி கலக்கலா இருக்க போதுன்ட்டு. பார்க்கதானே போறேன். காப்பாத்தி விட்டு என்னை மாட்டி விட்டுறவங்களுக்கு எனக்கு அம்மாக்கும் சண்டை மூடி விட்டு. என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றேன். என்னடா உன் பொண்டாட்டி என்ன மொய் மொயின் காதுல ஓதிட்டு இருக்கா? நான் சொல்ல வாரா? சரி மருமவள சின்ன பிள்ளை வத்த போட வரியா இல்லையா? அம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லமா. நல்லா விட்டு கட்டியாரம் நல்லா தான் இருக்கா. பொண்டாட்டிக்கு என்னடா உடம்பு சரியில்ல? சின்ன பிள்ளை இந்த குண்டா எடுத்து மாடிக்கு வா, வத்தல போட்டுருவோம் நம்ம. அத்தை என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன காத்தடி காலம், வத்த போட்டீங்கன்னா சட்டுன்னு எல்லாம் காத்துல போயிடும். டைம்ல ஏத்த போயிட்டு இருக்கீங்க. வேற என்னடி பண்றது? உடம்பு எப்ப நல்லா இருக்கு அப்பதான் என்னால வத்த கிண்ட முடியும். வத்த காஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் புருஷன் நல்லா வக்கனையா சுட்டு திங்கிறீங்களே, சுட்டு திங்கிறதுக்கு மட்டும் 2 பேருக்கு நல்லா இருக்கு. ஆனா வேலை செய்யறதுக்கு மட்டும் உடம்பு அலுப்பா இருக்கு. யார்த்த அப்படி சொன்னது? உன் புருஷன் என்ன பாவம், நீ உடம்பு அலுப்பா இருக்குன்னு படுத்திருப்ப. கேப்ப நான் வேலை வச்சுக்கிட்டு வேண்டாம் விடு. நீ சின்ராசே என்னம்மா? இந்த வத்த மாவு எடுத்து மாடியில வச்சுட்டு வாடா, நானே போய் போட்டுறேன். நிஜமாவாமா? நிஜமா தான்டா சொல்றேன். நேரமா புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கீங்க, அடுத்த வேலையை பாக்குறத விட்டுட்டு. ஒரு நிமிஷமா டக்குனு போய் எடுத்து வந்து வச்சாரேன். 1 மினிட்டுங்கிற, இப்ப 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். எடுத்துட்டு போன பாடதான் காண. கவலைப்படாதம்மா, அப்புறம் நான் அரைச்சு கொடுத்து நானே வீட்டுல கொடுத்து வந்துடுறேன். ஓஹோ சரி சரி. இப்ப என்ன மாமா பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. உங்க அம்மா சொன்னது செஞ்சுதான் ஆகணும் நீங்க, இல்லன்னா எங்க அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க. என் பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. என்ன பண்ண போற? பாருங்க மாமா. அத்தை என்னடி நிறைய வேலை இருக்கு எனக்கு. அப்படின்னா வேலை செஞ்சு கிழிச்சிட்டியாக்கும். வேலை இருக்குங்கிற
எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்ல. மீட் பண்ணணுமாக்கா? அத்தல புரிஞ்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணா மீட் பண்ணிக்கோ. அத்தை ரொம்ப நாள் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. புஷ்பு அக்கா, நீலமுடி, சரஸ்கா எல்லாரையும் பார்க்கணும்ல. நீங்களே எடுத்து சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. அவ சொல்றதும் கரெக்ட் தாமா. இதுக்குள்ளாரே இருந்தா அவளுக்கும் போர் அடிக்கும் தானே. எல்லாரும் சும்மா இருக்கிறது போர் தான் அடிக்கும். நாளை வேலை சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கிட்டா வேலை சட்டுன்னு ஓடிடும். புரிஞ்சுக்கலாம் அவன் பொண்டாட்டி. நீ அவளுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன விட்டுங்க, நானே போய் வத்தல புரிஞ்சுக்கிறேன். வத்த சுட்டதுக்கு அப்புறம் யாராவது ஒரு கை வச்சிங்க அப்புறம் அவ்வளவுதான், நான் மனசியா இருக்க மாட்டேன். இப்பயே உன் பொண்டாட்டிக்கு நாக்கெல்லாம் ஊறுது, கட்சியில ஊறுது. அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லவேனாலும் உன் திருமுகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமா, நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. போங்கட்ட, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா சொல்லுடி ஆசை பொண்டாட்டி. ஆமா, ஆசை பொண்டாட்டி. ஒரு ஆள் போந்துட்டு அவன் பொண்டாட்டியை பாதுகாக்கிறதுக்கு பொண்டாட்டி ஒரு வேலை செய்ய விடாம வீட்டு வேலை எல்லாம் நானே பாத்துட்டு இருக்கணுமாக்கும். என்னால முடியவே முடியாது தே. உங்களால முடிஞ்சா நீங்க எவ்வளவு தூரம் போட முடியுமா போடுங்க வத்தல. நாளைக்கு காஞ்சதுக்கு அப்புறம் பொரிச்சு சாப்பிட்டுக்கிறேன். என்ன நான் சொல்ல வருது? என்னம்மா கரெக்ட் தானே? டேய் என்னடா இது, மாமியாரா வந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு எல்லா வேலையும் நான் செய்றேன். உன் பொண்டாட்டி எனக்காக இந்த சின்ன வேலை கூட செய்ய மாட்டாளா? அத்தை எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு சமைக்கணும், சாப்பாடு செய்யணும். விட்டுட்டு இந்த வேலையை பார்த்தா மத்த வேலை கெட்டு போயிடாது. நானே இருங்க. ஆமா, சும்மா நிறுத்துதான் பெரிய கூட்டை நானும் கட்டி எழுத்திருக்கே பாரு. பாருங்க, ஆனா ஒண்ணு உங்க அம்மா இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூட்டை கட்டி எழுத்துட்டு இந்த கூட்டை நான் தான் கட்டினேன்ட்டு. சும்மா லூஸ் தனமா பேசுவாங்க. நீ எதுவும் காதல வாங்கிக்காத. காதல வாங்காம இருந்து என்னங்க பண்றது? வாயை முடிட்டு அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க. இனிமே என் பொண்டாட்டியால எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னங்க சொல்றீங்க? அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப வீட்டு வேலை யாரா செய்யுது? நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டுமா? அதுக்கு இல்லம்மா, எல்லா வேலையும் அவளுக்கு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். கொடுக்காதீங்கன்னா புரிஞ்சு அவளும் வேலை பார்த்தா உடம்பு நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் அவளுக்கும் குழந்தை பிறக்கணும்ல. சென்டிமீட்டர் சொல்லி உன் பொண்டாட்டிக்கு வேலை வைக்காம இருடா. நீ பொண்டாட்டிக்கு எந்த வேலையும் வைக்கல, கொஞ்சம் நானே பண்ணிக்கிறேன். கிண்ட போது கையெல்லாம் எவ்வளவு சுட்டிக்கிறேன் தெரியுமா? 10 மாசம் சுமந்து பெத்தவதான் நானு. மேல அக்கறை இல்ல உனக்கு. இப்ப புதுசா உன் பொண்டாட்டிக்கு மேலதான் அக்கறை வந்துச்சுல. என் மேல பாசமா நான் குறைஞ்சே போச்சு. அப்படிலாம் இல்லம்மா. நிறுத்துடா. பொண்டாட்டி ஒண்ணு சொன்னா போதும் சரி சரின்னு தலையாட்டுறது. நீ இப்படி இருக்கியோ தெரியலடா. வீட்டுல வேலை செய்ய முடியாதான், ஆனா வெளியே போய் மீட்டிங் மட்டும் பேச தெரியுமா? என்னடா கூத்தே, கேட்க மாட்டியா நீ? இதெல்லாம் வாயை திறந்து ஒண்ணு கேட்காத. நான் ஒண்ணு சொன்னா மட்டும் என்ன கேள்வி கேட்க வந்துரு. எப்படியே போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? வருஷத்தோட லாஸ்ட் வத்தல் போறது. இனிமேட்டு அடுத்த வருஷம் நான் இருந்தா போடுவேன், இல்லாட்டி என்னமோ பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா மாமா, நான் என்ன சொன்னேன், அவங்க எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. சரி விடு, அம்மா எது சொன்னா நீ காதல வாங்கிக்காத. பெரியவங்க என்ன வேணா பேசிட்டு போவாங்க. சரியா, உன் நல்லது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க மாமா. கொஞ்சம் கொஞ்சமாவது வேலை செஞ்சின பிள்ளை. படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காத. சரி மாமா. முன்னாடி சரி சரின்னு சொல்லிட்டு இல்லாதப்ப வேலை செய்யாம தூங்காத, சரியா? வயசானவங்க தானே எவ்வளவு வேலை தான் செய்வாங்க. தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு நமக்காகலாக்கும்? சாப்பாட்டுல சாம்பார் ரசமும் நிறைய போட்டு வத்தல் அள்ளி சாப்பிடுறது உங்க அம்மா மட்டும்தான். வயசை வச்சுட்டு அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. உங்க வயசுல உன்னால மட்டும் வேலை செய்ய முடியுமா? சொல்லு. முடியாதுதான். அவங்களே பாக்கணும்ல. நீ அம்மா என் மேல கோவப்பட்டு போயிட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. வந்துட்டு ஆம்பளைங்க தான் பாவம். அம்மாக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதா தெரிய மாட்டேங்குது. எங்க போறீங்க? அத்தை போட தான் போறேன். நீங்க வத்த போட போறீங்களா? பாவம் அம்மா என்ன பண்ணுவாங்க? எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது. என்ன வேலை இருக்கு உனக்கு? பாத்திரங்கள ஒரு வேலை, வீடு கூட்டுற வேலை. எல்லாம் ஒரு வேலையாக்கும். சின்ன சின்ன வேலை நீயே பாத்துக்கோ. சின்ன பிள்ளை காசு எதிரி எனக்கு வேலை வைக்காத. போய் அம்மா பாக்குறேன். என்னதான் இருந்தாலும் அம்மா புள்ள தான். குழந்தைலாம் என் பிள்ளை எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்குல்ல. நான் சொல்லுவாங்க புள்ள தனக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா வேலை செய்ய உங்களுக்கு மனசு குமுறுது, அதுக்காக நீ போய் உங்க அம்மாக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேங்கிறீங்க. இதுவே என் பிள்ளையா இருந்தா எனக்கு தானே செஞ்சு கொடுக்கும். எப்பதான் அந்த நல்ல நாள் நமக்கு கூடி வருமோ தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம வேலையை பாப்போம். அப்ப நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிக்கலாம்.